ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரீஸ். ஆன்மீகம் அப்படின்ற பேரில் நிறைய பெண்கள் சிறுமிகளை தவறான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய நிறைய செய்திகளை நம்ம பார்த்துருப்போம். அது போன்ற ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். பகவான் கிருஷ்ணரை போல 16,000 பெண்களோட படுக்கையை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தினமுமே 10 பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்ச 80 வயசு ஒரு கொடூர சாமியாரோட காமலீலைகள் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாமியாரோட ஆசிரமத்தில் 100க்கும் மேற்பட்ட சிறுமிகள் அடைச்சி வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சதாகவும், இதில் அந்த சாமியாரோட கொடுமைகளை தாங்கிக்க முடியாமல் பல சிறுமிகள் பெண்கள் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செஞ்சுக்கிட்டதாகவும் தெரிய வந்திருக்கு. டெல்லியில் ரோஹிணி அப்படிங்கிற பகுதியில் ஆத்யமிக் விஸ்வ வித்யாலயா அப்படிங்கிற பேரில் ஒரு ஆசிரமம் செயல்பட்டு வருது. இந்த ஆசிரமத்தில் ஆதரவற்ற நிறைய சிறுமிகள் தங்கியிருக்காங்க. இது இல்லாமல் பெண்களும் தங்களை ஆன்மீக வழியில் இணைச்சிக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த ஆசிரமத்தில் தங்கியிருக்காங்க. இந்த ஆசிரமத்தோட சாமியாராக இருக்கிறவர் தான் வீரேந்திர தேவ் தீக்ஷித். இவர் தன்னை கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லியும், இந்த பிறவியில் கிருஷ்ணரோட ஒரு அவதாரமாக பிறந்திருக்கிறதாகவும் சொல்லி எல்லாரையுமே நம்ப வச்சுட்டு இருந்திருக்காரு. இவரோட ஆசிரமத்தில் சிறுமிகள் பெண்களை அடைச்சி வச்சு பாலியல் பலாத்காரம் செய்கிறதா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துமே அது தொடர்பாக எந்த ஒரு ஆக்ஷனுமே போலீஸ் எடுக்கலை அப்படின்னும் தெரிய வருது. இதனால அந்த சாமியார் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவரோட காம வேட்டையை தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்காரு. இப்படியே போகிறப்ப தான் அந்த ஆசிரமத்திலிருந்து 32 வயசாகக்கூடிய ஒரு பொண்ணு தப்பிச்சு வந்திருக்காங்க. ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய கொடுமையை போலீஸ்கிட்ட சொல்லி எந்த ஒரு யூஸுமே இல்லைன்னு நினச்ச அந்த பொண்ணு ஒரு ப்ரெஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அவங்க தங்கியிருந்த ஆசிரமத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்களை அடைச்சி வச்சு பாலியல் பலாத்காரம் செய்கிறதாவும், சாமியார் தான் இதை பண்ணுறதாவும், இந்த கொடுமை தொடர்ச்சியாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட ப்ரெஸ்கிட்ட பேசின அந்த பொண்ணையும் பல முறை வீரேந்திர தேவ் பலாத்காரம் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த ஆசிரமத்தில் ஒரு இருட்டு அறை இருக்கிறதாகவும், அதில் பெண்களை அடைச்சி வச்சு யாரும் யாரோடையும் பேசக்கூடாது அப்படின்ற ரூல்ஸ் போட்டு சாமியார் தன்னோட காம இச்சைக்கு அங்கே இருக்கக்கூடிய சிறுமிகளையும் பெண்களையும் பயன்படுத்திக்கிட்டு வர்றதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. சாமியாரோட பாலியல் தொல்லையால் பல பெண்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கதாகவும், அவங்கள மீட்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஸ்க்கு முன்னாடி அந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டமாக கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு கொடுத்த ப்ரெஸ் மீட்டை பார்த்து அரசு சாரா ஒரு அமைப்பு ஒன்று அந்த ஆசிரமத்து மேலே கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருக்காங்க. நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வர்றப்போ அந்த பொண்ணோட வாக்குமூலத்தை மெயினான ஒரு ஆதாரமாக அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து விசாரித்த நீதிபதி குறிப்பிட்ட ஆசிரமத்தை வீடியோ பதிவோட ஆய்வு செஞ்சு அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லி போலீஸ்க்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. டெல்லி உயர்நீதிமன்றத்தோட உத்தரவின் பேரில் போலீஸார் உதவியோட டெல்லி பெண்கள் ஆணையம் மற்றும் குழந்தைகள் நலக்குழு சோதனையிலே ஈடுபட்டிருக்காங்க. இது தொடர்பாக டெல்லி பெண்கள் ஆணையத்தோட தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரமத்தில் இருந்து 41 சிறுமிகளை மீட்டதாகவும், அந்த ஆசிரமம் ஒரு குகை மாதிரி இருக்கிறதாவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஆசிரமத்தை பார்க்கையிலேயே திகார் சிறையே எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தோணுது அப்படின்றத மெயினான ஒரு விஷயமாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆசிரமம் ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்குது. உள்ளே போகிறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை அப்படி யாராவது உள்ளே போயிட்டாங்கன்னா வெளியே திரும்பி வர்றது சாத்தியமே இல்லைன்னு சொல்லி அந்த அதிகாரி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை இந்த ஆசிரமத்துக்குள்ளே பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குறப்ப உள்ளே போகிற யாருமே வெளியே வரவே கூடாது, உள்ளே நடக்கிற எதுவுமே வெளியே தெரிய வரக்கூடாது அப்படின்றத பிளான் பண்ணி தான் இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்களோன்னு தோணுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பெண்கள் சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு சாமியார் உள்ளாக்கி இருக்கிறது உண்மைதான். இந்த ஆசிரமத்தோட உரிமையாளரான பாபா வீரேந்திர தீக்ஷித் கைது செய்யப்படணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஆசிரமத்தை ஆய்வு செஞ்ச போலீஸ் கோர்ட்டில் சம்மந்தப்பட்ட ஆவணங்களை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே காமவெறி பிடிச்ச அந்த சாமியார் அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் தலைமறைவான விஷயமும் தெரிய வந்திருக்கு. இதனால கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி 4ஆம் தேதிக்குள்ளே கோர்ட்டில் அந்த சாமியார் ஆஜராகணும்னு சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த சம்மனுக்கு அந்த சாமியார் ஆஜராகவே இல்லை. அதுக்கு பதிலாக ஆசிரமம் சார்பில் கோர்ட்டில் ஆஜரான வக்கீல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்களோட ஆசிரமத்தில் நாங்கள் எந்த பெண்களையுமே அடைச்சி வைக்கலை,
அவங்க விருப்பத்தோடு தான் தங்கியிருக்காங்க. சட்டவிரோதமாக நாங்கள் எதுவுமே செய்யலைன்னு சொல்லி அவங்க சைடோட நியாயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு தலைமை நீதிபதியாக இருந்த கீதா மிட்டல் மற்றும் நீதிபதி சி ஹரிசங்கர் அடங்கிய பெஞ்ச் சரமாரியான கேள்விகளை அந்த சம்பந்தப்பட்ட ஆசிரமத்து பக்கமாக கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்படி நீங்கள் பெண்களை அடைச்சி வைக்கல அப்படின்னா பெண்களை சுதந்திரமாக விட வேண்டியது தானே, ஏன் அவங்கள அடைச்சி வச்சிருக்கீங்க? உங்கள் ஆசிரமத்தோட நிறுவனர் தலைவர் நேர்மையானவர் உண்மையானவராக இருந்தா ஏன் கோர்ட்டில் ஆஜராகலை? நாங்கள் சொன்ன டைமில் ஆஜராகி பதில் சொல்லியிருந்தா நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு நம்பலாம். அவர் வராமல் தலைமறைவாக இருக்குது சந்தேகத்தை தான் ஏற்படுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இன்னுமே அதிர்ச்சியாக இருந்திருக்கு. சாமியார் வீரேந்திர தீக்ஷித் தன்னை பகவான் கிருஷ்ணரை போல சித்தரிச்சுக்கிட்டு 16,000 பேரை திருமணம் செய்ய முயற்சி செஞ்சதாகவும் டெய்லியும் 10 பேரை படுக்கைக்கு அழைச்சு பாலியல் பலாத்காரம் செஞ்சதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் சொல்லியிருக்காங்க. இதில் சில பெண்கள் சிறுமிகள் பாபாவோட பாலியல் தொல்லையை தாங்கிக்க முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய மாடியிலிருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டதும் தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் 2017 டெல்லியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வாக இருந்திருக்கு. அதோட அந்த டைமில் அந்த ஆசிரமத்தை ஆய்வு பண்ண பல மர்மமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. 2017 இந்த சாமியாரை கண்டுபிடிக்கிற முயற்சிகள் பெருசாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் தான் போய்கிட்டு இருந்திருக்கு. அப்போ தான் சிபிஐ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பாபா வீரேந்திர தீக்ஷித் பற்றின தகவல் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 5 லட்சம் சன்மானமாக வழங்கப்படும். அதுக்கான மொபைல் நம்பர், ஃபேக்ஸ், இமெயில் ஐடின்னு சொல்லி எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 2018 ஸ்டார்டிங்கில் அவங்க வெளியிட்டிருக்காங்க. தகவல் கொடுக்கக்கூடிய நபரோட அடையாளம் ரகசியமாக பாதுகாக்கப்படணும் அவங்க சொல்லியிருக்காங்க. 2018 மார்ச் மாதம் கோர்ட்டில் சிபிஐ சொன்ன விஷயம் இதுதான். சாமியார் தலைமறைவாக இருக்கிறதுனால எங்களால் விசாரணையை நடத்த முடியல. அவர் நேபாளத்தில் தலைமறைவாக இருக்கதா தெரிய வந்திருக்கு. அங்கே அவரை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 22, 2018, பிப்ரவரி 22, 2019 தேதிகளில் சாமியாருக்கு 2 லுக் அவுட் நோட்டீஸ் சிபிஐ வெளியிட்டிருக்காங்க. மார்ச் 26, 2018 அன்னைக்கு சிபிஐயோட ரிக்வெஸ்ட் பண்ணதுனால சாமியாரை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்டர்போல் ப்ளூ நோட்டீஸும் வெளியிட்டிருக்காங்க. டிசம்பர் 20, 2017 அன்னைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஆசிரமத்தில் சிறுமிகள் மற்றும் பெண்களை சட்டவிரோதமாக அடைச்சி வச்சிருந்ததா கூறப்படக்கூடிய வழக்கை விசாரிக்குமாறு சிபிஐக்கு உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க. அந்த ஆசிரமத்தில் பெண்கள் சிறுமிகள் முள்கம்பி சுற்றி அடிக்கப்பட்டு இரும்பு கதவுகளுக்கு பின்னாடி விலங்குகளை போல வைக்கப்பட்டிருந்ததா ரோஹிணியில் இருக்கக்கூடிய விஜய் விகார் காவல் நிலையத்தில் டெல்லி காவல்துறை 3 முதல் தகவல் அறிக்கைகள் மீதான விசாரணையை சிபிஐ திரும்பவும் பதிவு செஞ்சு அதுக்கான விசாரணையை தொடங்கியிருக்காங்க. 2 வழக்குகளையும் சாமியார் மீது பாலியல் வன்கொடுமை மற்றும் குற்றவியல் மிரட்டல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு. அதோட இந்த ஆசிரமம் அதோட ஆன்மீக தலைவர் மீது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் காணாமல் போன பெண்கள், பாலியல் குற்றங்கள் மற்றும் அங்கே தற்கொலை செஞ்சுக்கிட்டதா சொல்லக்கூடியவங்க பற்றின தகவல்களையும் விசாரிக்கணும்னு சொல்லி சிபிஐக்கு நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பிச்சிருந்திருக்காங்க. இது தவிர இந்த சாமியார் மேலே இன்னொரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் ஒரு சிறுமியை லக்னோலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு பாலில் போதைப்பொருளை கலந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் செஞ்சதாகவும் சிபிஐ சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மே 1, ஜூன் 1999 உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி விஜய் விகார் பகுதிகளில் 2 வெவ்வேறு ஆசிரமத்தில் தன்னோட விருப்பத்துக்கு மாறாக சிறுமிகளை கட்டாயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செஞ்சதாகவும் அந்த ஃபேமிலியை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்க மிரட்டினதாகவும் சிபிஐ சொல்லியிருக்காங்க. இந்த கேஸில் அடுத்து எந்த அப்டேட்டும் இல்லை. இப்படிப்பட்ட போலி சாமியார்கள் ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் நிறைய பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. விழிப்போடு இருக்கிறது மிக மிக அவசியம். இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சம்பவம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்த தகவல்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.